அது இட்லி. எப்பா இட்லி போட்ட ஏசமான எவ்வளவு பெரிய பூகம்பம் வந்தாலும் சரிடா, நீ ஒரு ஆள் எஸ்கேப் ஆயிருப்பா. வெல்கம் டு ஐரக்ஷன் சேனல். எங்களோட வீடியோஸ் உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. ஓகே, இப்போ என்ன வீடியோ பார்க்க போறோம்னா ஜேகே அவங்க சேனல் தான் பார்க்க போறோம். ரைடரோட மூவி ஒன்று போட்டிருக்காங்க, அது பாருங்கன்னு அதான் பார்க்க போறோம். பார்க்கலாம். ரைடர் ஹலோ ப்ரோஸ்கி, நான் உட்காந்துட்டேனாலே பெரிய வீடியோன்னு தெரிஞ்சுக்கோங்க. ஏன்னா இன்னைக்கு நம்ம எம்ஜி ராஜவேலுடைய கம்பேக் படத்தை பார்க்கணும். கம்பேக் அவர் ஆல்ரெடி நடுவில் ஒரு படம் விட்டாரு. இது வந்து 3வது படம் ரைடர். எனக்கு தெரிஞ்சு பெரிய படம் நினைக்கிறேன். 1 மணி நேரம் படம். தைரியம் வேட்டைக்கும் இதுக்கும் சம்பந்தம் இருக்கு. ஏதோ RCU அப்படின்லாம் சொல்றாங்க. என்ன இளவுன்னு தெரியல நமக்கு. ஓகே நண்பர்களே, ஸ்ட்ரைட்டாவே படத்துக்குள்ள போயிடலாம் வாங்க. புகைப்பிடிப்பது புற்றுநோயை உண்டாக்கும் மற்றும் உயிரை கொல்லும். நம்ம பேசுறது யாரு? இவரா? வில்லனா? அவர் வாய்ஸ் மாதிரி இருக்கு. எம்ஜிஆர் ஃபிலிம்ஸ், எம்ஜிஆர் ப்ரொடக்ஷன், எம்ஜிஆர் ப்ரொடக்ஷன்ஸ், ரிலீஸ்டு பை எம்ஜி ராஜவேலு. வீன்ஸ் மற்றும் ஆனந்த்குமார் மற்றும் வரதன் மற்றும் பிரவீன் மற்றும் நன்றி சிவந்தப்பட்டி நாடார்பள்ளியா நாடராஜ் டீ கடை மம்சாபுரம் பொதுமக்கள். போதும் போதும் போதும். நல்லா இருக்கு பாரு, குவாலிட்டி சூப்பரா இருக்கு. ஆமா ஆமா, போன வாட்டியோட ஓரளவுக்கு பிளாக் அண்ட் ஒயிட். தைரியம் வேட்டை தினேஷ்குமார். முன்னாடியே ஸ்பாயில் பண்ணிட்டாருங்க, உள்ள வர. நாங்க ஒரு 3 பேர் இருக்கோம். அந்த வேட்டைன்னு ஒரு படம் வந்திருக்கா? அப்போ பாத்துட்டாங்க. பாத்தீங்க நண்பா, நேச்சுரலா நடக்குது. ஜான் 2020 இது நடக்குது. அலப்பற ஆதியா. இவர் பேர் அலப்பற ஆதி. துணை மெயின் வில்லனா போட்டு மெயின் வில்லனே காமிச்சிட்டீங்க. இப்பவே கதை பயங்கரமா இருக்குமா இருக்கும். ஹீரோ என்ட்ரி வர போகுது. இப்பதான் எம்ஜி ராஜவேலு வருவார். ஆஹா, போட் சொல்ல போறாங்களா? VFX ஆறாது. என்னடா VFX எல்லாம் போடுறீங்க? ஸ்மோக் வருது கீழ இருந்து. அந்த இது ஸ்மோக் வருது. போய் அடி வாங்கிட்டு வர. இதெல்லாம் எனக்கு தெரியாதுடா. இல்லையா பண்ணிருக்காங்க VFX மாதிரி ஏதோ எடிட்டிங்ல ஏதோ பண்ணிருக்காங்க. ஒரு அடிக்கே போயிட்டு இப்ப வரேன்டா. அவங்க ஏரியாக்கு போறாங்க. அவர் எங்கடா அம்புல்தாரு? நீங்க என்னடா அம்புல்தீங்க? போடுங்கடா. ஆஹா, அடி வாங்கிட்டு ஒருத்தனா போய் அனுப்பிட்டு இருக்கான். வாடா போடா. ஆஹா, இன்னும் மறைச்சிருக்கேன். ஆரம்பக்காம காலை விட்டீங்கல்ல, வச்சு குத்துனவங்களே சாய் அடிக்கிறதுனால சாதானாலா ரைட்டர்னே ஹீரோ உட்காந்துட்டு பாக்குறது ஏதோ ஒரு காமெடியில ஒரு சின்ன பையன் பார்த்துட்டு இருப்பான். அந்த மாதிரி ரைட்டர்னே இந்த வேலையெல்லாம் என்கிட்ட நடக்காது. இந்த ராவான டயலாக் டெலிவரி தான் எனக்கு ரொம்ப பிடிச்சது. ஸ்டக் ஆனாலும் பரவாயில்லன்னு டயலாக் முடிச்சுட்டு தான் போவாரு. என்னையவே ஒருத்தன் அசிங்கப்படுத்திட்டு போயிட்டான்ல, அவனை முடிக்கிறேன் பாரு. அவன் சாவு நம்ம கையால தானே. கண்டிப்பா தம்பி, நம்ம தானே அவனை முடிக்கணும். கண்டிப்பா முடிச்சிருவானே, அவனை முடிச்சிருவான். இதெல்லாம் உண்மையிலே வில்லனா? காமெடி பண்ணிட்டு இருக்கீங்க. படத்துல எல்லாம் காமெடிக்கு காமெடியா வில்லன் சொல்லுவாங்கல்ல, அந்த மாதிரி பண்ணிட்டு இருக்கீங்க.
இவர் யாருங்க? இவர் தைரியம் இவரை பார்த்தா தான் பண்ணி வில்லன். ஒரு மெயின் வில்லன் போல. ஓஹோ. ஓ சரிங்களா? அதான் ஒரு சம்பவம் ஆகி போச்சு, அதான் உங்கள்கிட்ட சொல்ல வந்தேன். நல்லா இருக்கும் தம்பி. சம்பவம் சொன்னீங்க, என்ன சம்பவம்? ஓ இவர்கிட்ட வந்து சொல்றாரு. ஒன்றும் சித்தப்பா, சித்தப்பா இப்போ நேற்று யாரோ என்னைய திடீர்னு பின்னாடி இருந்து கத்தியால குத்த வந்துட்டாங்க. நான் எப்பயும் போல டீ கடையில் போய் டீ குடிக்க போகிறேன், தாத்தாட்ட பேசிகிட்டு இருக்கேன். திடீர்னு ஒருத்தங்க என்னை குத்த வந்துட்டாங்க. அதான் நான் அப்புறம் அவங்கள அடிச்சு போட்டு இனிமேல் அந்த இந்த பிரச்சனை வச்சுக்காதீங்க அப்படின்னு சொல்லிட்டு வந்துட்டேன். அது யார் என்னன்னு எனக்கு தெரியல. அதான் ஒரு பதட்டம். எதுக்கு இங்கேருந்து வந்தாங்க, ஏன் இப்போ என்னை இது பண்ணுறாங்கன்னு தெரியல. அப்படியா? ஒன்ன குத்து வர்ற அளவுக்கு இங்க யார் இருப்பா? தெரிஞ்சு போச்சு. ஓ, யாருடைய சித்தப்பா. ஆட்கள்? தினேஷின் ஆட்கள். அவர் தான் மெயின் வில்லன், இவர் துணை வில்லன். உனக்கு ஓ அதான் அவர்கிட்டே வந்து சொல்றாரு மாதிரி. நோக்கில மாறணும். ஏமா அந்த கைது எடுங்க. இந்ததுக்கு கைது. இந்த கட்டு. இந்த கட்டு. ஐயா சரி சொல்றீங்க கேட்டுறேன். நம்ம சைடில் உட்காந்துருக்கு கையிலே கட்டிட்டு. என்னன்னு பாப்பா, வெள்ளை கலர்ல குடிக்கீங்க, ஒரு மாதிரி ஏறுது. தூங்கு. சரி நாளைக்கு பேசிக்கணும். ஓ சித்தப்பா ஸ்கெட்ச் போடுறாரா? என்னங்க கதை இது? புதுசா இருக்கு. ட்விஸ்டா. ஜூஸ் குடிச்சிட்டாரா? ஐயோ வில்லன். அவமானத்துல நாடா. நீ யாரு போய் எவ்வளவு லேட்டா ரியாக்ட் பண்ற? நாடா நாடா. என்னடா உள்ளே உட்கார்ந்திருக்க? எதுக்கு நீ அடைஞ்சிருக்க உள்ளே? அன்னைக்கு என்ன அவன் அசிங்கப்படுத்தினதுல இருந்து கரெக்டா இருக்கா? படையப்பா சீன் இவர மாதிரி உட்காந்துருக்காங்க. யார் அவங்க? நீலாம்பரி. ஏய் நீ வாண இன்னைக்கு அவன முடி போனே, ஒண்டி கொண்டி நின்னு முடி போனே. அப்படின்றியா? பரவாயில்ல, கேமராமேன் ஓரளவுக்கு நல்லா வந்து. பாடி லாங்குவேஜ் மட்டும் தான் வில்லன் மாதிரி பண்ண வேண்டியது. எவ்ரி ஃப்ரேம் ஆஃப் திஸ் மூவி இஸ் a meme template. ஏய் நம்ம ஆளுங்களை எல்லாம் வர சொல்லு, அவனை அவன் இடத்துல போய் முடிக்கணும். மணி நம்ம ஆளு அசெம்பிள் பண்றான். இந்த அவன் இடத்துல போடா. அசெம்பிள் பண்ணுங்கடா. கேமராவே பார்த்துட்டு வருது. இந்த படத்துல என்ன ஸ்பெஷல்னா அமேச்சரிஸா இருக்கும். பாத்தீங்கன்னா கேமரா பார்த்துட்டே நடந்துட்டு வரும். கிட்ட ஏய் வந்தாயடா. I'm having fun. ஒரு பாடு தாண்டா ஒரு நேரத்துல. என்னடா என்ன பொண்டாட்டி புள்ளைங்க சொல்லுங்க எல்லாரும் இந்த இடம் இந்த இடம் இல்லை ஊத்தி கொடுத்துட்டாங்க இவருக்கு. கலந்து குடிக்கிறாயே. ஓ போதையில இருக்காரா? அதான் வந்துட்டாங்க. ஓ அத கன்வே பண்றாரு நம்மளுக்கு அந்த பாட்டு பாடி. போதையில இருக்கா? சிரிச்சுக்கிட்டே வர பாத்தீங்களா? ஒரு ஸ்மைல், அவர் ஃபேஸ பாருங்க, என்ன ஒரு ஸ்மைல். அவர் கண்ண பாரியா. ஐயோ அவன் ஸ்டைல பாரியா. ஏய் நல்லா வப்புல உட்கார்ந்திருக்கான்டா, ஒரே போடா நீ போட்டுருண்டா. வந்துடா ஐயோ யார்ப்பா இன்னைக்கு சொன்ன அடிக்க மாட்டியா? போடுறா போடுறா. மறுபடியும் போடுறாங்க. மறுபடியும் போடுறாரா? ஏய் முத நீங்க போடவே இல்லடா, அப்புறம் என்னடா மறுபடியும் போட போறீங்க? ஒரே டயலாக் வச்சுக்கிட்டு வில்லன்னு சொல்லிக்கிட்டு வெரி வீக் வில்லனா இருக்காருங்க. இவர் பேர் கூட மறந்து போச்சு அதுக்குள்ள. தினேஷ் அளவுக்கு வராது. மறுபடியும் போடுறாங்க. போட். ஆள விடுறா சாமி. இது எல்லாமே மீம் டெம்ப்ளேட் வச்சிருக்காங்க. குட்டி பசங்க அவங்களுக்கு இருக்காங்க. இல்ல இல்ல விளையாட போறாங்க. ஏய் போடுறா. காய் அடிக்கிறது. நல்லா இருக்கு இது. கைட்டு சண்டை வித்தியாசமா இருக்கு. பாத்தீங்கன்னா மண்டையில அடிச்சிருச்சா ஒரு பேட். சண்டையா? போயோ யதார்த்த சண்டை. நல்லா இருக்கு. என்னண்ணே பேச்சுக்கு நினைச்சீங்க? அடிச்சிருவேன். நம்ம எதுக்கு கையில கட்டிட்டு தெரியலையே. ஆமா கையில கட்டி விட்டு ஒரு படி போயிட்டாரு. சீனே முடிஞ்சிருச்சு. யார் அது? ஐயோ புடிங்கிட்டாங்க. ஓ அந்த படத்தோட இல்லையா? இதுக்கு முன்னாடி இருந்தால
இல்ல இப்ப இவர் வந்து இது என்ன ஓ புரிஞ்சிச்சு. தைரியம் வேட்டைக்கு முன்னாடி நடந்த ஸ்டோரி ரைடர். சோ வந்து இவங்க இன்னும் நண்பனா இருக்காங்க. அதுக்கப்புறம் தான் வந்து தெரிஞ்சுட்டார்ல. தினேஷ் வந்து முதுகுல இது அதுக்கு முன்னாடி உள்ள ஸ்டோரி. முன்னாடி அதாவது நடந்த வில்லனா ஆவறதுக்கு முன்னாடி புரியா? அதாவது ஃப்ரெண்டா தான் இருக்காரு. பண்றாங்க. ஓ ப்ரீக்வல் போயிடுச்சா? டேய் உன் கூட இந்த கதையெல்லாம் பார்க்கலன்னா உங்களுக்கு புரியாது. பேசிருக்கேன். நம்மளாம் பார்த்தீங்கன்னா தான் புரியும். நான் நாங்க பேசிருக்கேன். அதான் பேசியேன்னு கேட்டேன். பேசுவேன் இருந்தாலுமே ஒரு தயக்கம் இருக்கும். பேசலாமா நம்ம ஞாபகம் வச்சுருப்பாங்களா அப்படியே ஒரு தயக்கம் எல்லாமே இருக்கணும். அது என்னையே அவங்களுக்கு ஞாபகத்துக்கு ரொம்ப கஷ்டம். பார்ப்போம் முடிஞ்சா பேசுவேன். இன்ட்ரோ எடுத்துக்கிட்டு இருக்காங்க. பேசி ரொம்ப நாளாச்சு. நம்ம கூட ஒருத்தவங்க படித்தாங்க, ஒரு அக்கா சாரி ஒருத்தவங்க படித்தாங்க. அவங்கள்ட்ட ஃபோன் போட்டு பார்த்தாங்க. தலைவர் போன் எடுத்து தட்டுவார்ல தூக்கில அந்த மாதிரி. ஹலோ நான் ரைடர் பேசுகிறேன். சொல்லு ரைடர், எப்படி இருக்க? நல்லா இருக்கேன். நல்லா இருக்கு. நீங்கள் நல்லா இருக்கீங்களா? ஸ்கூலில் சாரி காலேஜ் எப்படி போயிட்டு இருக்கு உங்களுக்கு? நல்லா இருக்கேன். போயிட்டு தான் டப்பிங் இருக்கு. பாருங்க. உனக்கு எப்படி போகுது? வெற்றிமாறன் லெவல் ஆஃப் டப்பிங். நானும் காலேஜ் சேரவே இல்லையே, இனிமேல் தான் சேருவேன். ஓகே ஓகே. உனக்கு படிப்புலாம் எப்படி போகுது? ஏய் இப்பதானப்பா சேரல. படிப்பு இனிமேல் தான் வரும். நம்ம ஏதோ போயிட்டு இருக்கோம். சரி கவனமா இருங்க. ஓகே. ஓ சரி. இதுக்கு ரேண்டமா ஃபோன் பண்ணி கவனமா இருங்க சரியா? உங்க வேலை இருக்கா இல்லை பேசுகிறேன்? படிச்சுக்கிட்டு தான் இருக்கேன். வேலை இருக்கா? சரிங்க வேலையை பண்ண அப்புறம் பேசுகிறேன். சரி ஓகே வச்சுட்டேன். ஓகே தேங்க்ஸ். ரேண்டம் கட்டா அதான். புரியவே மாட்டேங்குது. நல்லது செய்தால் நல்லது பாட்டு வந்து தீமை செய்தால் தீயவனாகேன். நான் தான் ரைடர். நல்லவனானே கெட்டவனுக்கு கெட்டவனானே. நான் தான் அந்த ரைடர். நான் தான் ரைடர். போதும். டேய் உங்களை நம்பி எந்த பயனும் இல்ல. உன்னை நம்பியா ஒன்றும் பயனும் இல்லடா. 14 நிமிஷம் ஆச்சு. ஒரு வில்லனுக்கு ஏத்த மாதிரி ஏதாச்சும் பண்ணிருக்கியா நீ? பயனும் இல்ல. இந்த பயலை நானே பாத்துக்கிறேன். பின்னாடி பேசுறது நல்லா கேட்கும். முதல்ல அதுக்கப்புறம் பதட்டத்தை டப்பிங் ஏதாவது கொடுத்துருக்கலாம் பேச வச்சுட்டு அதுக்கப்புறம் ஆட் பண்ணி. ஐயோ என்னத்தையும் போட்டாடி. ஏன் என்னது? இப்ப நடந்து வந்தா அவர் கால்ல குத்திடுவாங்க. ஓ இன்னொரு பாட்டில் முடிச்சிட்டாரா? உண்மையிலே கால்ல குத்திருப்பா. அப்படிலாம் போட்டு விளாண்டிங்கன்னா ஏய் தம்பிகளா என்னப்பா உண்மையிலே இது பண்றீங்க? விஎஃப்எக்ஸ் ஃபயர் போட்டு விளையாடுறீங்க. ஒரிஜினல் ஃபயரா? ஐயோ யார் தீரஸ்டர்ல ரைடர் எங்கடா இருக்க? ரைடர் வேற ரைடர் இருக்கான். யார் இங்க தீ வச்சு போட்டது? அதான் தெரியல. இப்படி எரிஞ்சிட்டு இருக்கு. நீ இங்க இருந்து வர? நான் இப்பதான் வரேன். வாடா என்ன பண்ணா? என்னன்னு பாரு. எரிஞ்சது அமர்ந்தே போச்சு. ஒரு வழியா கையில தூக்கி போட்டு வந்துட்டாருங்க அவரு. சின்ன பசங்க சொன்னாங்க வெளியிருந்தான் ஹைட்டாக இருந்தாங்கன்னு. இந்த அண்ணன் முதல்ல நம்மளை அடிக்க வந்தாங்க. இதுக்கு எதுக்கு கால்குலேட் பண்றது. இந்த அண்ணனை ஃபாலோ பண்ணும். என்னங்க திருவிழா எல்லாம் வருது. அதில் போய் எடுத்துருக்காங்க. அன்னைக்கு தீ வச்சானாவே எனக்கு தெரியும். அப்படியா? என்னது? எதுவும் கேட்கல. ரொம்ப நன்றி. ஓ ஓ நம்ம சஸ்பென்ஸ். சிக்கிட்டாங்க. புரியுது. அதான் போல இருக்கு. சில சீக்கிரம் பேசுவாங்க நம்மளுக்கு படத்திலே காட்ட மாட்டாங்களா? போட்டு போயிட்டாரு. ரைடர் முடிஞ்சா வந்து காப்பாத்தி பாடுறா. இப்பதான் ஆரம்பிக்க போகுது ரைடரோட பவர். என்னடா சிரிக்கிறாரு கேமராமேன். இதுதான் இந்த சீரா இன்ஸ்டாகிராம்ல வேற யாராவது தூக்கி போட்டுருந்தாங்க சாவி. அவர் பிடிக்கிற மாதிரி இருக்கணும். இதுவரை தூக்கி போட்டு வீடியோல நான் ரொம்ப பாராட்டினேன். தம்பி வந்து எவ்வளவு எஃபோர்ட் போட்டிருக்காருன்னு. ஆனா அதுக்குன்னு அப்படியே அதை விட கொஞ்சம் இம்ப்ரூவ்மெண்ட் பண்ணுவாருன்னு பார்த்தா இன்னும் கொஞ்சம் பின்னாடி தான் போயிருக்காரு. இவ்வளவு டென்ஸான சீன்ல தீ விடுறாரு. அதான் ஏதாவது சாவி பிடிக்கணும் அப்படின்னு போட்டிருக்கோம்.
என்னாச்சு? ரைடர் ரைட் பண்றாரு. ரைடர்னு சொல்லிட்டு வேற ஏதாவது பைக் ஓட்டிருக்கலாம். அந்த பைக்கை ஓட்டிருக்கணும். எவ்வளவு பொறுமையா போறாரு. வந்துட்டானே. ஓ பிளானா? அப்பதான் வில்லன் முறைக்கிறாரு. மியூசிக் ஆனா நல்லா இருக்கு. மியூசிக் நல்லா போட்டுருக்கேன். வந்துட்டான்டா. பாத்தீங்களாண்ணே வந்துட்டான். கேமராமேனும் ஓரளவுக்கு இது பண்ணிருக்காரு. I love this villain character. ஒரு வில்லன் மாதிரியே இல்ல, பேசுறது எல்லாமே வந்து காமெடி தான் இருக்கு. ஆமாண்டா. பாத்தீங்களாண்ணே வந்துட்டான். ஆமாண்டா. வழியாடு தானா வந்து தலையை கொடுக்க இன்னைக்கு நம்மளுக்கு கடா வருதுதானே. என்ன செய்வோம்? விருந்து வச்சிருவோமா? போட்டுருவோம். அப்புறம் எப்படி போவீங்க? மாத்தியா நீ வில்லனு? டபுள் நாக் அவுட். ஆஹா, என்ன முடிஞ்சா? அவ்வளோண்ணா. நீ வாடா, அடி வாங்கு. ஃபைனலி. அன்னைக்கு மிரட்டுற என்ன சொன்ன அன்னைக்கு? ரைடரா? ரைடே பண்ண முடியாத அளவுக்கு ஆக்கி விட்டுருவேண்டி. மோட்டிவேஷன். அப்படியா? அடா மியூசிக் டைரக்டர் தம்பி தான் தியா போட்டிருக்காரு. அப்பப்போ ஒரு மியூசிக்கை போட்டு மியூசிக் செமையா போட்டிருக்காங்க. இது கொஞ்சம் ஸ்லோவா பண்ணிட்டு அதை ஃபாஸ்ட் பண்ணியிருக்கோம் சண்டையை. அப்படின்னா இன்னும் பயங்கர இதாக இருக்கும். குத்திட்டாயா? குத்திட்டாருங்க. நெத்தில ஏன்டா அடிச்சுட்டு? குத்திட்டாரு. மெயினான ரைடரே போட்டாச்சு. அவனை பிடிக்கிறதுக்கு தூக்கிட்டு வந்த பொறினே அவன் உயிரோட கிடக்கட்டும். அப்படின்னா நம்மளை பத்தி சொல்லுவான். நம்மளை பத்தி ஊர்ல எனக்கு தெரிஞ்சு போச்சு. இப்போ இந்த எலிக்குட்டி போய் காப்பாத்திடுவாரு. எலிக்குட்டி போய் யாரையாச்சும் கூட்டு வந்து ரைடரை காப்பாத்திடுவாரு. இதுதான் இங்க பண்ற மிஸ்டேக். லூப் ஹோல் ஓட்டை. ரைடர்னு உடனே பார்த்து வந்தாம்ல. சிரிக்கிறேன். சின்ன பையன் வேற வழி கிடையாது. அலப்பராதின்னு ஒருத்தவங்க இருக்காங்க. அலப்பராதி. அவங்களுக்கு மேல ஒரு தலைவர் இருக்காங்க. அவங்க சொல்லி அலப்பராதி என்ன போட்டாங்க. சித்தப்பா தினேஷ். அவ்வளவுதான் சம்பவம் டன். என்னப்பா ஹாஸ்பிட்டல் போடா. டயலாக் பேசாம கடவுள் பாப்பா. தம்பி சிரிக்கிறான். இதெல்லாம் டெம்ப்ளேட் மெட்டீரியல்டா. சீரியஸா பேசிட்டு இருக்கான். சிரிச்சிட்டு இருக்கான் தம்பி. 2 நாட்களுக்கு பிறகு தினேஷ் வந்துட்டான். ஓ இவர்தான் மெயின் இருப்பாரோ? பாத்தீங்களா? அதெல்லாம் பண்ணிட்டு எல்சி மாதிரி கனெக்டா. சும்மாவே கூப்பியா நடிக்கிறானுங்க. இந்த குடிச்சு இப்படி வராங்க. ஒரு நியாயம் வேணாமாடா? என்னடா டப்பிங் பண்றீங்க? ஷேராட்டோ சவுண்ட் கேக்குது. டப்பிங் பண்ணல நினைக்கிறேன். அப்படியே இவருங்க சித்தப்பா. சித்தப்பு
நீங்க எங்க சித்தப்பா கையில ஒண்ணு தம்பி, சித்தப்பா கையில காட்டுங்க. இதெல்லாம் உனக்கு தேவையில்ல தம்பி, கிளம்புங்க. சித்தப்பா உங்க கையில வச்சுக்க தப்பான பொருள் மாதிரி இருக்கு, ப்ளீஸ் காட்டுங்க. தப்பான பொருள் என்ன செய்ய போற? என்ன சித்தப்பா அது? இது தப்பானது இல்ல, விட்டுருங்க. என்னோட வெளிதான்டா, உன்னால ஒண்ணும் போட முடியாது. போ. ஓ சரி சித்தப்பா. தப்பாக அடியோட போல எங்க அப்பா அம்மா கிட்ட இருந்தாங்களா அடியில் வந்து உட்காந்துட்டு சும்மா விட்டுருக்க மாட்டாங்க. சோகமானப்பட்ட எங்க அப்பா அழிச்சவனை சீக்கிரம் கண்டுபிடிக்கிறேன். உங்க அப்பாவை அழிச்சதே அந்த சித்தப்பா தான்டா, இதுவே தெரியல. என்ன லுக்கு பாது இன்ட்ரோல ராஜபாளையம் மண்டை அரிச்சு பசிக்கவும் செய்யுதே. இது இல்லை, நல்ல கலராக இருக்கு, வச்சு பிடிப்போம். bro got influenced by dude but I can't prove it. மாதிரி பிளட்லாம் பண்றாங்க, தப்பான இன்ஃப்ளூயன்ஸ் வரக்கூடாது. இதே ஊத்தி கொடுத்துட்டாங்க, குடுக்கல இவரே எடுத்து குடிச்சிட்டாரு. முருகா பொம்மை முருகா முத்து குமரா கதிர்வேல் கந்தா. இன்னொரு பாட்டா எங்க போன? அதெல்லாம் ஒண்ணும் இல்லைம்மா, நீ மைண்டில் ஒரு நாள் இருந்துச்சு, இவ்வளோ பிரச்சனையாக இருந்துட்டு இருக்கான். ராஜபாளையம் போனேன், அங்கே போய் தெரியாமல் பார்த்து தெரியாமல் பார்த்துட்டு வந்துட்டு ஒரு இடத்துல வச்சுருந்தாங்க, எனக்கு டிராவல் மாதிரி தெரியாமல் ஒரு கலரை பிடிச்சிட்டேன். கூல் ட்ரிங்க்ஸ் எல்லாம் ஊர்ல வந்து கலர் தான் சொல்லுவாங்க, தெரிஞ்சுக்க. ஆமா ஆமா, அது தெரியுது. நோ இட். கொஞ்சம் கூட அறிவே இல்லை உனக்கு. கீழே என்ன கிடந்தாலும் நான் வஞ்சா இருக்காது கேட்டு குடிச்சிட்டியா நீ? உனக்கு புத்தி இல்லையா? அதான் அந்த அம்மா தான் கரெக்டா நடிக்கிறாங்க, நேச்சுரல் ஆக்டர், கேமரா பார்க்காம நடிக்கிறாங்க. நேச்சுரல். சரிம்மா, சாரிம்மா. அதுதான் பத்துடாது. ஏய் இவங்க யாரா? ஓ, இவன் எத்தனை வாட்டரா பிளான் போடுவீங்க? தம்பி இங்கதான் இருக்கீங்களா? டேய் நான் இன்னைக்கு தான் நாள் குடிச்சிருக்கேன், இன்னைக்கு நான் போடுறேன்டா. நான் உன்னை போடுறது வம்சார ஜில்லாக்குள்ளேயே ஒரு பேர் சொல்ற சம்பவமா இருக்கும்டா. பின்னாடி சிரிக்கிறான். சிரிக்கிறான். டேய் ஏன்டா கிறுக்குறீங்க? அவளே இருக்கிறாரு. ஐயோ ஏன்டா அதை குச்சி வச்சு அடிச்சுட்டு போட்டாச்சுனே ரைடர் தூக்கியாச்சு. நம்ம இடத்துல கொண்டு வந்துருக்கோம். நம்ம செய்ய போற சம்பவம் வம்சாவரத்துல பெரிய சம்பவமா இருக்கு. 40 நிமிஷம் பண்ணிக்கிற சம்பவம், பெரிய சம்பவம். ஏன்டா அந்த குச்சி அடிச்சு வாங்கிட்டாங்கடா, குத்துனதுக்கே தப்பிச்சிட்டாங்க. உங்களுக்கு தம்பியா இருக்கு, இது கூட சீனா எப்படினே? ஃபாதர் டெத் சீன் சொன்னேன்ல, ஃபாதரை கொன்னதே சித்தப்பா தான்டா. ஏய் கணேசனே, ஏடா முருகா வாளே காட்டுல ஒரு வேலைக்கு போயிட்டு வந்துருவான். நடராசனே பையன் படம் எடுக்கிறான்றதுக்காக எல்லாரையும் நடிக்க வச்சிருக்காரு, ஒருத்தரையும் விடல. தம்பி வந்தாம்னா முருகன் கூட காடு போயிட்டு கூட சொல்லுங்க. பரவாயில்லையே, இந்த வயசுல அவங்க எல்லாம் ஹெல்ப் பண்றாங்க. இவங்க அடிக்கிறதுலாம் நேச்சுரலா இருக்கா மாதிரி. என்ன முருகா வண்டின்னு போயிட்டேன், முன்னாடி பசங்க இருக்காங்க பாத்துட்டு போயிருவோம். சரி வா, முன்னாடி போயிட்டு வந்துருது பின்னாடி சீக்கிரம் வா. இந்த வந்துட்டேன் போனே. ஆஹா, பாகுபலி கைண்ட் ஆஃப் பிட்ரேயல். ஏய் முருகா, இப்ப நான் உன்னை ஏன் வெட்டினோம்னா, நான் எந்த தொழில் செஞ்சாலும் முட்டி கட்டை போட்டு தடுத்துன்னு பாட்டுறீங்க. அதுக்கு ஒன்ன முடிச்சிட்டோம்னா அடுத்தோட நான் பாத்துக்கிறேன். ஏன்டா உன் நல்லது தானே சொல்லிட்டு இருந்தேன். எனக்கு அதெல்லாம் தெரியும், நீ சாகணும். அதெல்லாம் கிடையாது, நீ சாகணும், அவ்வளவுதான். பிள்ளை வருவான்டா. ஓ குருவி. உன் பிள்ளை வந்தா முடிக்க முடியுவானா? கண்டிப்பா முடிப்பேன். இப்பதான் புரியுது, இவர் தான் மெயின் வில்லன். அப்பாவை கூட ஈஸியா முடிச்சிட்டேன்டா, நான் இந்த சின்ன
என்னலங்க பீப்ல போடுறீங்க அப்படி கிட்டத்தட்ட இருக்கா? இந்த சின்ன பையில போறதுக்கு ஆதியை வச்சு கட்சி போட்டேன், அப்பயும் மிஸ் ஆயிட்டான். எல்லாம் வந்து ரிவீல் பண்றாங்க. அசத்தல் ஆதியா என்ன ஆதி? அடாவடி ஆதியா? ஏதோ ஒரு ஆதிதான் சின்னால். அதாவது என்ன சொன்னாங்க, துணை வில்லன் விட மெயின் வில்லன். 3வது தடவை இந்த கட்சியில தின்னுறீங்க. இன்னைக்கு அவன் கதையை முடிக்கணும். மக்கா எந்திரி, உன் கூட நான் இருக்கேன். அப்பா எந்திரிமா, அவனால முடியும். எந்திரியா. இன்னும் மூச்சு இருக்கு, அவனை போடுற தம்பி. சரிண்ணே, உன்னை எத்தனை தடவை கொள்றது? நீ இன்னும் சாவலையாடா? குச்சி வச்சு அடிச்சு கூட்டு வந்து அவனை உயிரோட விட்டு அனுப்புறீங்க. அவனும் எந்திச்சு வந்து அடிச்சுட்டு இருக்கான். ஒரு எண்டே கிடையாதாடா. ஆமா, வாழை மட்டை இது என்ன இது, தேங்காய் மட்டை இன்னும் மெதுவா கொண்டு வர. அது ஃபாஸ்ட் மோஷன் பண்ண மாட்டேங்கிறான். தம்பி எந்த வர்றா? ஸ்கிப் இந்த சண்டைலாம் பண்ணிட்டு இருக்காரு. எங்க அப்பா யாருக்கும் எனக்கு தெரியாது. நீங்க தான் கொன்னீங்களா? உங்க அப்பா கொன்னது நான் தான். ஒண்ணா கொன்னது நான் தான். ரைட். எங்க அப்பா யாருக்கும் எனக்கு தெரியாது. இவ்வளவுதான் அப்பா நினைச்சேன். நீங்க தான் கொன்னீங்களா? ஏன் சித்தப்பா? நான் டப்பிங் இது 2 வாட்டி கேக்குது. அடிச்சு விட்டு என்னடா சண்டைய படா பிடிக்குது. சித்தப்பாவே அடி பழக்கிறாரு. ஓடிடுவாரா? அங்க யார் ஒளிஞ்சிருக்கா? ஆமா, யார் ஒளிஞ்சிருக்குது பார்த்து. வில்லன் ஸ்டன்ஸ் பயங்கரமா பண்றாரு. முடிஞ்சா சண்டை? முடிச்சுங்க. குட்டி வில்லன் இன்னைக்கு முடிச்சிருவான். நீ யாரா முடிச்சிருவோன்னு வந்துக்கிட்டே. தினேஷ் தினேஷ் நீ யாரா? நீ டிபா குடுறா, உன்னை எல்லாரும் அடிப்பாங்க. நல்லவனா இருக்காரு. எல்லாம் தாங்க. சிரிக்காம சண்டை போடுறீங்க. ஏதாச்சும் அடிச்சா போய் ஒட்டிக்கிறாங்க. அடுத்த ஆங்கிள் கண்டினியூ பண்ணோன்னு 2 ஃப்ரெண்ட்ஸ் அடிக்கிறாங்க, அடிச்சு போடுறாங்க. சித்தப்பு என்ன எந்திரிச்சு விடுறாரு? என்ன கை கொடுத்து தூக்குறாரு? ஏன் சித்தப்பு? இப்ப நான் அடிச்சது உங்களை அழிக்க இல்லை, உங்களை திருந்த வைக்கலாம். நான் எவ்வளவோ முயற்சி பண்ணி பார்த்தேன். நீங்க திருந்துற மாதிரி இல்லை, நிறைய குடும்பத்தை சீரழிச்சிட்டீங்க. இனிமேதான் திருந்துற வழியை பாருங்க. போலீஸரே வாங்க. போலீஸா? ஒளிஞ்சிருந்தாருல. உங்களுக்கு என்ன நடந்து தெரியும். உங்களை உள்ள கூட்டு போய் திருத்தி மட்டும் கொண்டு வாங்க. அது போஸ் நாங்க திருத்தி கொண்டு வந்து. அவ்வளவுதான், படம் முடிஞ்சா? தெரியுமா கேமியோ? யாருங்க அவரு? யாரு பிளர் பண்ணிலாம் இது பண்றீங்க, ஹைப் பண்றீங்க. இவர்தான் எம்ஜி ராஜவேலா. அப்ப ரைடருக்கு இவருக்கு என்ன, எங்க அண்ணன் தம்பியா என்ன புரியல? பாப்போம். அதுமே தினேஷ் தெரியுமா? ஆமா, தினேஷ் தெரியும். என் ஃப்ரெண்டு தான். எனக்கு ஃப்ரெண்டாக தான் இருந்தாங்க. எனக்கு என் மாதிரி தான் போனாங்க. நீங்க எங்களை மாதிரி தான் இருக்கீங்க. இது என்னடா கதையா இருக்குது? அப்ப இது தைரியம் வேட்டைக்கு அப்புறம் நடந்தது. தினேஷ் சாகலையானோ? தினேஷ் இப்ப இவனுக்கு ஃப்ரெண்ட் ஆயிட்டானா? என்னடா சினிமாட்டிக் யூனிவர்ஸ். ஒரு சின்ன ஒரு பிரச்சனையால ரொம்ப புரிஞ்சுக்கிட்டோமோ என்னன்னே தெரியல. பழகிட்டு ஏமாத்திட்டான், தம்பி கொண்டுட்டான். அது சரி, மனசு சாக முடியாம அவன்கிட்ட ஏன்டா கொன்ன கேட்டேன். அவன் சொல்றான்,
இப்படிதான் நான் உனையை சாவடிப்பேன். இந்த திம்பது அந்த இது இந்த ஏதோ ஒரு கெட்டது அவனுக்கு. ஆனால் அவனுக்கு யார் அனுப்புனா எனக்கு தெரியாது, உங்கள்கிட்ட யார் அனுப்புனா எனக்கு தெரியாது. நான் தெரிஞ்சுக்கணும் ஆசை நினச்சி அவங்க கூட சண்டை போட்டேன். யாருக்குன்னா எவ்வளோ சண்டை போட்டு நீங்களும் சண்டை போட்டேன். புதிய பார்த்தீங்கன்னா அந்த என்ன சொன்னது அதெல்லாம் தேவையில்ல. கெட் டு த பாயிண்ட். அந்த எம்ஜி ராஜன் நியூ யூனிவர்ஸ் ஆர்சிஓ எல்சிஓ மாதிரி தைரியம் 3 இதுல என்ன வரல 2027 யாராச்சும் இவரை கண்ட்ரோல் பண்ணுங்க ப்ளீஸ். நானும் சத்தியமா எதுக்கோ வந்தேன் ப்ரோ, ஜெயிச்சு கொண்டாடலான்னு. ஐயோ தைரியம் வேட்டை அளவுக்கு இல்லை நண்பர்களை. போர் அடிக்குது இந்த படம், எனக்கு பிடிக்கல. எனக்கு தைரியம் வேட்டை தான் பிடிச்சது. நல்லா கேமரா வாங்கி டப்பிங் பண்ணுங்க. டப்பிங் பண்றதையும் வந்து நல்லா நாய்ஸ் வர்ற இடத்துல பண்ணாங்க. ஒரு க்ளோஸ்டு ரூம்ல உட்கார்ந்து வாய் ஏத்தாப்புல கரெக்டா டப்பிங் பண்ணுங்க. கேமரா குவாலிட்டியை உயர்த்துங்க. ஆங்கிள்ஸ் இப்போ ஒரு கட்டு பண்றீங்கன்னா கட்டு ஒரே ஆங்கிள் வைக்காம இன்னொரு ஆங்கிள் வச்சீங்கன்னா கட் ஆகுறது தெரியக்கூடாது. அந்த மாதிரி விஷயங்கள்லாம் கத்துக்கிட்டு படம் பண்ணுங்க. சில பேர் பாக்குறாங்க, 1,00,000 பேர் பார்த்துருக்காங்க ஆல்ரெடி. அப்படி இருக்கும்போது நம்ம அதை பொறுப்பேற்று நம்ம அடுத்த ஸ்டேஜுக்கு போகணுன்றதை பார்க்கணுமே தவிர இந்த மாதிரி யூனிவர்ஸ் காமெடி பண்ணக்கூடாது. ஓகே, எனிவேஸ் நண்பர்களே, that's pretty much it. Thank you so much for watching. Hope you guys enjoyed this video. Thank you so much for watching. இனிமேல் தூங்க குட் நைட். சூப்பர், நல்லா இருந்துச்சு. ஆனா அவரோட வயசுக்கு இது எனக்கு தெரிஞ்சு ஓகே தான். ஆனா எனக்கு தெரிஞ்சு சொல்ற மாதிரி கரெக்டா அவ்வளவு பேர் பாக்குறாங்கன்னா அதுக்கு ஏற்ற மாதிரி இன்னும் நல்லா பண்ணா நல்லா இருக்கும். இந்த சிரிக்கிறதெல்லாம் எனக்கு தெரிஞ்சு ஒரே ஷாட்ல எடுத்து முடிச்சிடணும் அப்படின்னே எடுத்த மாதிரி இருக்கு. அதெல்லாம் ஏன் அது 2வது வாட்டியாவது சிரிச்சுட்டானா திரும்பி அது சிரிக்காம எடுக்கிற ட்ரை பண்ண தெரிஞ்சு. இப்பதான் ஒவ்வொருத்தவங்கள்ட்ட கேட்டு இது நடிங்க அதுவும் கஷ்டம் தான். அவங்க வரணும் வந்து நடிச்சு கொடுக்கணும், திருப்பி ஆமா, ரொம்ப கஷ்டம் தான் அது. யோசிக்கணும்ல. ஆமா. ஆனா அதெல்லாம் கொஞ்சம் எனக்கு தெரிஞ்சு அதே மாதிரி சொல்ற மாதிரி அந்த ஒரு சீன் இதுக்கு இந்த சீன்லாம் வருது டக்குன்னு அது சீன் மூவ் ஆயிட்டே இருக்கு. அதுக்கும் இதுக்கும் என்ன சம்பந்தம் அப்படின்னு சில இதெல்லாம் வருது. அது மட்டும் எனக்கு தெரிஞ்சு குறைச்சிக்கலாம்னு நினைக்கிறேன். எனக்கு தெரிஞ்சு அது சில இடத்துல அந்த சின்ன பையன்லாம் அப்படியே பார்த்து சிரிச்சுக்கிட்டு. போன வாட்டியை விட அந்த கேமரா இது சூப்பரா இருக்கு. கேமரா ஓரளவுக்கு போன வாட்டிலாம் எனக்கு தெரிஞ்சு ஹீரோவே பாதியா காணாம போயிருவாரு, பாதி தான் தெரிவாரு. எங்கேயோ கேமரா போயிட்டு இருக்கோம். அந்த குவாலிட்டி ஓகேவா இருக்கு. எனக்கு தெரிஞ்சு மியூசிக் நல்லா பண்ணியிருக்காங்க. உண்மையிலேயே அந்த எங்க இருந்து எடுத்தாங்க, என்ன மியூசிக் அதெல்லாம் எனக்கு தெரியல. ஆனா அந்த இடத்துல கரெக்டான மியூசிக் போட்டது கரெக்டா தான் இருந்துச்சு. ஆனா அதே மாதிரி அந்த சண்டை போடுறது எனக்கு தெரிஞ்சு கொஞ்சம் ரொம்ப அந்த நம்ம சின்ன பசங்க மாதிரி சண்டை போட்டு போகலாம், அந்த மாதிரிதான் இருக்கு. அது இன்னும் எனக்கு தெரிஞ்சு வேற மாதிரி ஏதாவது பண்ணலாம். எனக்கு தெரிஞ்சு கேமரா ஆங்கிள் மாதிரியே பண்ணிடலாம். கேமராவை அப்படியே குத்துற மாதிரி பண்ணிட்டு அந்த கேமரா போய் அவங்களை அடிக்கிற மாதிரி அப்படி பக்கத்துல போய் இப்படி பண்ணா இன்னும் அது சூப்பரா இருக்கும். 2 பேர் சேர்ந்து எடுத்தா நல்லா இருக்கும். ஒருத்தர் தான் இல்ல, எனக்கு தெரிஞ்சு ஃபுல் வேலையும் எனக்கு தெரிஞ்சு அந்த தம்பி தான் பண்ணிட்டு இருக்காரு. அதனாலதான் எனக்கு தெரிஞ்சு அவருக்கு வரல. எனக்கு தெரிஞ்சு அது தெரிஞ்சவங்க யாராவது சொல்லி கொடுத்தாங்கன்னா அவருக்கு ஈஸியா இருக்கும். அதுதான் எனக்கு தெரிஞ்சு. ஏன்னா இது ஃபுல்லாவே அவரே கத்துக்கிட்டு பண்ண மாதிரிதான் எனக்கு தெரியுது. ஏன்னா நானே காலேஜ் படிக்கும் போது அந்த ஷார்ட் ஃபிலிம் பண்றதுக்கே எனக்குமே ஒண்ணுமே தெரியாது. அது என்ன பண்ணும் ஏது பண்ணும் ஒருத்தரையா கெஞ்ச வேண்டியதா இருக்கும். ஒரு சீனுக்கும் அடிரா அதை வாங்கி தரேன். அது எவ்வளவு கஷ்டம்னு எனக்கும் தெரியும். அது இந்த ஷார்ட் ஃபிலிம் சின்னதா நம்ம எடுத்திருப்போம். 5 நிமிஷம் 6 நிமிஷம் எடுக்கிறதே அவ்வளவு தலைவலியா இருக்கும். அது எப்படி அவ்வளவு பெரிய வீடியோ எடுக்கிறாரு. அதுவும் அவங்க வீட்டுல இருக்கவங்க எல்லாம் அது நடிக்கிறதுலாம் பெரிய விஷயம் எனக்கு தெரிஞ்சு. எங்க வீட்டுல சொன்னா செருப்பு கொண்டு அடிச்சு விடும் அப்படின்னு. நல்லா இருந்துச்சு. ஓகே, எங்க வீடியோஸ் உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நல்லா இருக்கும்.